வேத வாக்கியங்களை அவன் கவனிக்கவில்லை. அவன் சிறு வயது தொடங்கி அவன் வேதத்தை படிக்க வேண்டிய ஒரு மனுஷன், கற்பனைகளை அறிய வேண்டிய ஒரு மனுஷன், கட்டளைகளின்படி நடக்க வேண்டிய ஒரு மனுஷன். இறைவனையும் இறை கட்டளைகளையும் இறைவன் எழுதி கொடுத்த வேதத்தை அவன் புறக்கணித்து விட்டான், அவனை தூர எரிந்து விட்டான். தேவனுடைய வேதத்தை, தேவனுடைய கட்டளையை தூக்கி எரியும் பொழுது இறைவனையே அந்த மனுஷன் தூக்கி எறிகிறான். அப்படியானால் இந்த அப்சலோம் தகப்பனை மதியாதவன் மட்டுமல்ல, தேவனையும் மதிக்காதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மனுஷ ஆலோசனைகளை கேட்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இறைவனுடைய ஆலோசனையை கேட்பதை விட்டுவிட்டு, இறைவனுடைய கட்டளைகளை அறிவதை விட்டுவிட்டு மனுஷ ஆலோசனையை கேட்க ஆரம்பிக்கிறார். சிம்மாசனத்தை பிடிப்பதற்கு, தகப்பனை ஆட்சி கட்டளையில் இருந்து விரட்டுவதற்கு, இந்த இஸ்ரவேல் முழுவதையும் தன்னுடைய அதிகாரத்தின் ஆட்சியில் கொண்டு வருவதற்காக, பதவியை பிடிப்பதற்காக, அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதற்காக அவன் தவறான ஒரு ஆலோசனைகளை கேட்கிறான். குறி கேட்கிறது போல ஆலோசனைகளை கேட்கிறான். மனுஷர்களை தேடுகிறான். மனுஷர்கள், அவனுக்கு சாதகமாக உள்ள மனுஷர்களை கூடி கூடி பேசுகிறான். அதற்கென்று ஒரு கமிட்டியை அமைக்கிறான். அந்த கமிட்டியினுடைய ஆலோசனைகளை அவன் கேட்கிறான். குறி சொல்லுகிறவர்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் போல அவனுக்கு காட்சி அளிக்கிறார்கள். அவரிடத்திலே அவன் என்ன செய்கிறான்? ஆலோசனை கேட்கிறான். என்றுக்காக ஆலோசனை கேட்கிறான். நான் அந்த கட்டிலை பிடிக்க முடியுமா? நான் ஆட்சியை எடுக்க முடியுமா? நான் அந்த பதவிக்கு வர முடியுமா? நான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? அதற்கு என்ன செய்யலாம் என்ற ஆலோசனைகளை அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு சாதகமாக சிலர் ஆலோசனை சொல்கிறார்கள். என்ன ஆலோசனை? உன் தகப்பன் தாவீதுடைய மறுமனையாட்டிகளை எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நீ உனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பெண்களை உன் கைகளிலே போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெண்களை கைகளிலே போட்டுக் கொண்டார். இந்த பாவத்தை அந்த பெண்களோடு நீ செய்து கொண்டால் நிச்சயமாக உன் தகப்பன் திரும்பி வரமாட்டார். உன் தகப்பனை இந்த ஆட்சிக்கு வரவிடாதபடி தடுத்து விடலாம் என்று இவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த ஆலோசனை அவனுக்கு நலமாய் தெரிகிறது. அநேக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக, வேத வாக்கியங்களில் ஆலோசனை பெறுவதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அந்த மனுஷ ஆலோசனையை பெற்றுக் கொள்கிறார்கள். மனுஷ ஆலோசனை என்றைக்குமே இறைவனுடைய திட்டத்தை விட்டு விலக்கிவிடும், இறைவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கிவிடும். ஆகவே ஆலோசனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலோசனை வேத வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 ஆலோசனைகள் தான் ஒரு மனிதனை தேவ சித்தத்தை நடத்தும். ஆனால் அப்சலோமோ தேவனிடத்திலிருந்து ஆலோசனை கேட்க விரும்பவில்லை. வேத வசனங்களில் இருந்து ஆலோசனை பெறாமல் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவனுக்கு சாதகமானவர்கள் மூலமாய் தீர்க்க தரிசனமான குறி சொல்வதை அவன் கேட்க ஆரம்பித்தார். மனுஷர்களை கூட்டி சேர்த்து அவளுக்கு ஆலோசனை கேட்டார். அந்த ஆலோசனை விபச்சாரத்துக்கு வழி நடத்துகிறது, தேசித்தனத்துக்கு வழி நடத்துகிறது, தேவன் அனுபவிக்கிற பாவங்களுக்கு நேராக வழி நடத்துகிறது. நீ யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்? அப்சலோமே, இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய முயற்சிகளினாலே நீ வெற்றி பெற்றது போல் காணப்படலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் இறைவனுடைய தீர்ப்பு வருமே. அந்த தீர்ப்புக்கு உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் தப்பித்து விடுவார்களா? தப்புவிக்க முடியாது. நீ தப்புவிக்கப்பட வேண்டுமானா ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை, ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரே வழி கர்த்தருடைய சமூகத்தை விழுந்து கிடப்பது. நீ எந்த இடத்தில் போய் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்? யாருடைய ஆலோசனை வழி நடத்தி கொண்டிருக்கிறது? உன்னுடைய சொந்த ஆலோசனையா? உன்னுடைய சொந்த திட்டங்களா? இவைகளெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆலோசனை கேட்க வேண்டிய நீ மனுஷ ஆலோசனையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம். நீ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டியவன், தேவனுடைய வேதத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டியவன். நீ அப்சலோம் அல்லவா? தாவீது தேவ சித்தம் செய்கிறவன் அல்லவா? தேவனை தேடுகிற மனுஷன் அல்லவா? தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன், பாடுகிற மனுஷன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவ மனுஷனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருக்கிற நீ என்ன செய்திருக்க வேண்டும்? மனுஷ ஆலோசனை நாடுகிறார். மனுஷ ஆலோசனைகள் உன்னை வழிதப்பப்படும், விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் உன்னை தள்ளிவிடும். ஆகவே அப்சலோமே, நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவனுக்கு மனம் திரும்ப மனம் இல்லை. மனுஷ ஆலோசனைகள் அவனுக்கு சரி என்று பட்டது. ஆகவே அவன் பாவத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான்.
தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு பாவம் செய்கிறான். இதனாலே தகப்பன் அருவருத்து அவன் ஆட்சிக்கு வரமாட்டான், அதிகாரத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டத்தின்படியே தாவீதை ஆட்சி கட்டிலை விட்டு விரட்டி விடுகிறார்கள். ஆட்சியை பிடிக்கிறார்கள், அதிகாரத்தை எடுக்கிறான். இந்த தேசம் முழுவதையும் அவன் ஆளுகைக்கு கொண்டு வருகிறான். எவ்வளவு காலமான முடியும், எவ்வளவு காலம் இந்த ஜனங்கள் உன்னுடைய கரத்தில் நிற்கும், எவ்வளவு காலம் அந்த புகழ் நிலைத்து நிற்கும்? அப்சலோமே, தேவனை நீ மறந்து விட்டாய். அப்சலோமே, உன் தகப்பனை தாயை நீ மறந்து விட்டாய். உன்னுடைய சொந்த ஆசை விருப்பங்களுக்கு நீ பலியாகிவிட்டாய். எவ்வளவு காலம் நீ எடுக்கிற முயற்சி படிக்கும்? உனக்கு அதை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். சில நாட்கள் தான் அனுமதிக்கிறார். இந்த சில நாட்களிலேயே அவனுடைய ஆட்சி பறிபோகும் என்பது உனக்கு தெரியாதா? கர்த்தர் அதை நீடித்து நிற்க விட மாட்டாரே, கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரே. உன்னுடைய முயற்சி ஒரு வேளை தன் காலத்திலே படித்தது போல் காணப்படலாம், ஜெயம் பெற்றது போல் காணப்படலாம். நீ கூட அதை கர்த்தர் தான் வாய்க்கப்படினார் என்று கூட நீ மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்சலோமே, உன்னுடைய எதிர்காலம் என்ன தெரியுமா? வருங்காலத்தின் முடிவு என்னவென்று தெரியுமா? அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீ தேவனை நம்பினால் நிச்சயமாக இந்த மனுஷ ஆலோசனைப்படி நீ நடக்க மாட்டாய், மனுஷ கற்பனைப்படி நடக்க மாட்டாய். தாயை போல தகப்பனை போல உனக்கு ஆதரவாக இருக்கிற நன்மை செய்கிற உதவி செய்கிறவர்களை நீ மறக்க மாட்டாய். நீ எல்லாவற்றையும் நீ தூக்கி எறிந்துவிட்டு நீ சுயமாய் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும், ஆளுகையில் இருக்க வேண்டும் என்று பதவிக்காக அதிகாரத்திற்காக மக்களை தன்வசப்படுத்தி நீ எவ்வளவுதான் முயற்சித்து ஒரு வேலை வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி நீடிக்காது. இறைவன் உனக்கு சாதகமாக இருக்க மாட்டார். நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். இந்த கேசட்டின் வழியாக வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் சகோதரியே சகோதரா, நீ அப்சலோமின் ஆவி உடையவனா இந்த நாட்களில் காணப்படுவாயானா? நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரத்தில் நீ வந்திருக்கிறாய். இறைவனை தேட வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறாய். உனக்குள்ளே கிரியை செய்கிற இந்த அசுத்த ஆவியை நீ விரட்ட வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறாய். இந்த பொருளாத இருதயத்தை தூக்கி எரிந்துவிட்டு தேவ சித்தம் செய்கிற இருதயத்தை இறைவனுடைய சமூகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் நீ வந்திருக்கிறாய். இந்த கேசட்டின் வார்த்தைகள் உன்னுடைய வருங்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இப்பொழுது அனுப்பப்படுகிற இந்த வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலத்தை நலமுடன் செலவழிக்க இது தீர்மானிக்கிறது. இந்த செய்தி உன் காதலில் விழுந்து கொண்டிருக்கும் போதே நீ மனம் திரும்ப வேண்டியவன். ஆட்சியும் ஆளுகையும் அதிகாரமும் பதவியும் அல்ல நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியில் நீடித்திருக்க வேண்டும். நமக்கு தேவனிடத்தில் நன்மைகள் வர வேண்டும். நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். இரண்டாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் செல்வா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோகத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் இயேசுவை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று சொல்லுகிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் இந்த பூமியில் இருக்க காலமெல்லாம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு தெய்வத்தினிடத்திலிருந்து பூரணமான நன்மைகள் இறங்கி வருவதற்கும் இந்த நேரம் ஒரு மகிமையான நேரம். கர்த்தருடைய கரத்திலே நீ ஒப்புக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய இருதயத்தை தருவார். ஒரு தேவ கிருபையும் பிரசன்னமும் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் இறங்கி வரும். ஒரு புதிய இருதயம், தேவ சித்தம் செய்கிற இருதயம் இந்த நாளிலே உனக்கு அருளும்படி கர்த்தரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமா உனக்கு மாற்றங்களை செய்வார். நீ தேவ சித்தம் செய்ய முடியும். இந்த அப்சலோம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட்டான். தகப்பனை கட்டி விட்டான். தகப்பன் செருப்பு கூட போடாமல் ஓடுகிறான், ஆந்திரத்துக்கு ஓடுகிறான், மழைகள் கூடாக ஏறி ஓடுகிறான். அவனை நேசிக்கிறவன் ஒரு சிலர் அவனை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நேசிக்கிற ஒரு கூட்டம், இவனுடைய கரத்தில் இருந்து ஒரு சிலர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இவன் ஆட்சியை உட்கார்ந்து விட்டான், பதவியை பிடித்து விட்டான், அதிகாரத்தை உட்கார்ந்து விட்டான். இது தேவனால் வந்ததா? இல்லை, இது மனுஷனால் வந்தது. மனுஷனால் வந்தது நிலைநிற்காது. தேவனால் வந்தது மட்டுமே நிலை இருக்கும். நீ நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த பூமியிலே செய்ய வேண்டும். தற்காலிகமாக மாறி போகிற ஒரு வெற்றி, தற்காலிகமாக மாறி போகிற ஒரு உயர்வு, தற்காலிகமாக மாறி போகிற ஒரு பதவி அதிகாரம், அது உனக்கு வேண்டாம். அதற்காக நீ உழைக்கவோ அதற்காக முயற்சிக்கவோ செலவு செய்யவோ வேண்டாம். அது தற்காலிகமானது. அது இறைவனுக்கு புரியவில்லை. தேவனால் வரும் உயர்வை நீ பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய படத்தை கைக்குள் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே உயர்த்துவார், அவரே கனப்படுத்துவார். அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும் வரை நீ அவருடைய சித்தத்தின் மையத்தில் பொறுத்திரு,
கர்த்தர் உன்னை அந்த நேரம் வரும்பொழுது உயர்த்துவார். அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அப்சலோமே, மனுஷ ஆலோசனைப்படி, உன்னுடைய தீவிரமான ஒரு இச்சையின்படி, ஆசையின்படி ஒரு ஆட்சியை பிடித்தால், ஒரு அதிகாரத்தை பிடித்தால், ஒரு பதவியை பிடித்தால் அது நீடித்து நிற்கா. அது இறைவனாக அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிடித்து விட்டார், வெற்றி பெற்று விட்டார். மக்கள் எல்லாரும் வான வேடிக்கையோடு மிகுந்த சந்தோஷத்தோடு கரங்களைத்த அவர்கள் கரவொலி எழுப்பி அவனை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பாராட்டுவதற்காக நோட்டீஸ்கள், வால்போஸ்டர்கள், போர்டுகள் எல்லாம் வைக்கிறார்கள். வான வேடிக்கைகள் எல்லாம் போடப்படுகிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பெரிய விருந்துகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. எத்தனை ஆண்டுகள் அது நீடிக்கும்? எவ்வளவு காலத்தில் இறைவன் அனுமதிப்பார்? தற்காலிகமாக மாறி போகிற இந்த வெற்றி உனக்கு நல்லதல்ல. நிரந்தரமான வெற்றியை தருகிறவர் கர்த்தர். ஆட்சியை பிடித்து விட்டார். கொஞ்ச காலம் நீடித்தது. தாவியோடு இருந்தவர்கள் கொந்தளித்தார்கள். இந்த அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று தாவீதிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். தடுத்து பார்த்தார். இறுதியிலே கூட இருந்தவர்கள் கேட்ட உடனே அனுமதி கொடுத்தார். அனுமதித்த உடனே அந்த தாவீதுடைய போர் சேவகர்கள் ஒரு குழுவாக இணைந்து யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். அப்சலோமுடைய ராணுவத்தோடு இந்த தாவீதுடைய பட்சத்தில் இருந்தவர்கள் ஒரு குழுவாக இணைந்து யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். 2 பேரும் ஒரு மனத்திலே சந்திக்கிறார்கள். 2 கூட்டம், 2 ராணுவம் போல மோதுகிறது. மோதலிலே யோவாப் தாவீதுடைய போர் தளபதியாக இருக்கிறார். அந்த யோவாப்பின் தலைமையில் உள்ள குழுவும் அப்சலோமின் தலைமையில் உள்ள குழுவும் 2 மனத்திலே மோதுகிறது. மோதுகிற நேரத்திலே பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்சலோம் உருவாகிறது. அப்பொழுது அவன் அருகிலே நின்று அந்த கழுதை, ஒரு கோவிய கழுதையை தெரிந்து கொண்டு அதில் ஏறி வேகமாக ஓடுகிறான் உயிர் தப்புவதற்காக. அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த மரணம் செடிகொடிகளின் நடுவே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சன்னல் பிள்ளலான கருவாளி மரத்திற்கு கீழே அவன் போகிறான். அப்படி போகும் பொழுது அந்த கோவேறு கழுதை மேல் பாய்ந்து அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த சன்னல் பின்னலான கருவாளி மரத்துக்கு கீழே போய்கொண்டிருக்கிறான். அந்த கருவாளி மரத்தின் வேர்கள், அந்த விழுதுகள் அவனுடைய தலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததனாலே தலையை பிடித்துக் கொள்கிறது. கழுதை என்ன செய்து விட்டது? இவனை விட்டு ஓடிவிட்டது. நீ எதன் மேல் ஏறி பயணப்படுகிறார்? உன் ஆத்திரத்துக்கும் உன் அவசரத்துக்கும் எதை பயன்படுத்துகிறார்? சிலருக்கு பணம் சேகரித்து வைத்திருக்கிற பணம் கோவில் கருதி கொண்டிருக்கிறது. பணத்தை நம்பி பயணத்தை தொடங்குகிறார். மக்கள் செல்வாக்கை நம்பி பயணத்தை தொடங்குகிறார். மக்கள் செல்வாக்கு ஒரு கோவில் கழுதை. நீ சேகரித்திருக்கிற பணங்களும் சொத்துக்களும் சுதந்திரங்களும் ஒரு கோவில் கழுதை. நீ எந்த மக்களை நம்பி இருக்கிறாயோ அந்த மக்களும் ஒரு கோவில் கழுதை. மக்கள் செல்வாக்கை நம்பி பயணித்தார், பணத்தையும் சொத்து சுதந்திரங்களையும் நம்பி பயணித்தார், இந்த உலகத்தில் உனக்கு இருக்கிற செல்வத்தையும் செல்வாக்குகளையும் நீ நம்பி பயணித்தால் நிச்சயமாக அந்த கழுதை ஒரு நாள் உன்னை கைவிட்டு ஓடுங்கள். இதே வேத புத்தகத்தில் பீலையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி மனுஷன் இருந்தால் அந்த மனுஷனும் ஒரு கழுதையை ஏறி பயணம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த கழுதை ஒரு நல்ல கழுதை. அதுவாயும் அவன் வழிதப்பி போகிறான் என்பதை அவனுக்கு சுட்டி காண்பித்து மணந்து போவதற்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது. மதிகெட்டு போன தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை மனுஷன் பேசுகிற பேச்சின் மூலமாக பேசி மதிகேட்டை தடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான போக்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியை, அந்த பீலையாமை போக்கு தவறு என்பதை சுட்டி காண்பித்த அந்த கழுதை ஒரு நல்ல கழுதை, எச்சரித்த கழுதை ஒரு நல்ல கழுதை. ஆனால் இவனை சுமந்து கொண்டு போன இந்த கழுதையோ, பீலையாவை சுமந்து கொண்டு போன இந்த கழுதையோ அவனை தொங்க விட்டு விட்டது. உன் பணம் வாழ்க்கையின் முடிவிலே உன்னை தொங்க விடும். உன் மக்கள் செல்வாக்கு வாழ்க்கையின் முடிவிலே உன்னை தொங்க விடும். நீ சம்பாதித்திருக்கிற புகழும், நீ உன்னுடைய திறமைகளும், நீ பெற்றுக் கொண்டிருக்கிற தாளங்கள் கூட உன்னை தொங்க விட்டு விடும். தேவ சித்தம் தான் உன்னை தப்புவிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்சலோமே, நீ எதிரே பயணித்துக் கொண்டு போகிறார். உனக்கென்று ஒரு ஆபத்து காலங்கள் இருக்கிறது, ஒரு விபத்தின் காலங்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலே உன் பணம் உன்னை கை கொடுக்கா, உனக்கு கை கொடுக்கா. மக்கள் செல்வாக்கு உனக்கு கை கொடுக்கா. உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய ஆளுகை உனக்கு கை கொடுக்கா. நீ இந்த